ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா சோப்பு வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பியூட்டி சோப் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு எப்படி வந்து சோப்பு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல் ஐடியாலாம் இருக்குது. 100 கிராம் சோப் செய்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 20 ரூபா தான் ஆச்சு. பேக்கிங் கவரோட எல்லாமே சேர்த்து 20 ருபீஸ் தான் நமக்கு ஆச்சு. நீங்கள் வந்து 25 ருபீஸ்க்கு நீங்கள் விற்றாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும். இந்த சோப்பில் இந்த சோப்பு வந்து சூப்பரான பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து 100 கிராம் சோப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் வரும். ஆனால் நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நம்ம செஞ்சுருக்கோம். ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி எதுவுமே ஏற்படாது. 25 ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக விற்று ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு வந்து எப்படி நம்ம வந்து கவர் பண்ணி எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். மெயினாக வந்து சோப் பேஸ் வச்சு தான் நம்ம சோப் செய்ய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ். நிறைய சோப் பேஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு கிளிசரின் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கோம். ஆலோவேரா சோப்பு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம 4 சோப்பு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த அளவு போதுமானது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இருக்க சதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் 4 சோப்புக்கு. எக்ஸென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம சோப்பு செய்யும்போது இது வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து சோப்பு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான். இது வந்து நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் ஒரு ட்ராப் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கலர் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபுட் கலர் தான், அதனால் ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் தான் சேர்க்க போகிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோனேட். இந்த பவுடர் சேர்க்கறதுனால மாதக்கணக்கானாலும் உங்கள் சோப்பு வந்து கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து 4 சோப்பு செய்ய போகிறோம். 400 கிராம் வந்து சோப் பேஸ் எடுத்துக்கிறேன். 407 இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பரவாயில்ல. இது வந்து 4 சோப்பு செய்யணும். இதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சோப் பேஸை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிடும். பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். சோப் பேஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இப்படி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே அந்த தண்ணி மேலே அப்படி வச்சுருங்க. இதுதான் டபுள் பாயில் மெத்தட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம்.
100 கிராம் அளவு இருக்கும், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சோப் மோல்டு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு செய்யறதுனால எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். அதனால் வந்து மோல்டில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க, சோப்பு நல்லா ஒட்டாமல் வரும். லைட்டாக ஆயில் வந்து தேய்ச்சி விட்டுருங்க, நல்லா ஒட்டாமல் வரும். அதை எடுத்துருவோமா? இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆயில் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் போதும், ரொம்பலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா உடனே அது வந்து கட்டி ஆயிடும். நல்ல ஸ்மெல்லு வருது. இப்போ கலர் ஆட் பண்ணிடலாம். கலர் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க போதும், நல்ல கலர் கொடுக்கும். ப்ரிசர்வேட்டிவ்காக சோடியம் பென்சைட் சேர்க்குறோம். இது வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க போதும், ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்தா போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்தாலும் கெடாமல் இருக்கும், அதுக்கு தான். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக செய்கிறதுனால எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் வந்து சோப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்க போகிறேன், ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் போதும். அவ்வளோதான், எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிச்சு. சோப்பு வந்து ரெடி. மோல்டில் வந்து ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். மோல்டில் வந்து ஊற்றிடலாம். 4 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா செட் ஆகிடும். வீட்டிலே நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பிஸ்னஸ்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக 4 சோப் அளவுக்கு வந்திருக்கு. மேலே நுர பபிள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்ன ஒரு ட்ரிக்கு தான். ஐஸ் ப்ரொஃபைல் ஆல்கால் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் ஸ்ப்ரே பாட்டில் இப்போ அவசரத்துக்கு எடுக்க முடியல. இது லைட்டாக வந்து நீங்கள் ஒரு ட்ராப் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றி விட்டிங்கன்னா அந்த நுரை எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். சோப்பும் பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பாக இருக்கும். அந்த முறையில் அடங்குது பார்த்தீங்களா, அது ஊற்றுவோமே. ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஹவர்ஸ் ஆகட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா குவாலிட்டியாகவே நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது சோப்பு. சோப்பு நல்லா ஈவனாக கிடச்சிருக்கு நமக்கு. பாருங்கள், ஹார்ட் ஷேப்பு சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா பார்க்குறதுக்கே ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், வீட்லேயே நம்ம செஞ்சோம் எவ்வளோ குவாலிட்டியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தாராளமாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.